இங்கே இந்த பொண்ணுக்கு கை இல்லாததால அவங்களோட தேவைகளை அவங்க காலாலேயே பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும்னு தான் ஆசை. அதனால படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எழுத காலால பிராக்டிஸும் பண்றாங்க. 3 ஹவர்ஸ்ல அந்த எக்ஸாம் முடிக்கணும்னு சொல்லி இப்ப டெய்லி நைட் உட்காந்து எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு வழியா காலால எழுதி அந்த எக்ஸாம் கிளியரும் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் நியூஸ்லயும் வருது. இதை பாக்குறவங்க அப்பா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பூன் எடுத்து காலால சாப்பிடறத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து சிஏ எக்ஸாம் எழுதும் போது அங்க லைப்ரரியில உங்களை பார்த்தேன்னு சொல்றான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றான். இதை கேட்கிற அந்த பொண்ணு இவன் சரியான லூசா இருப்பான் போலன்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இருந்தாலும் இவங்க எங்க போனாலுமே அவன் பின்னாடியே போறான். ஒரு நாள் இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியோட வெளியே போயிருப்பா. இப்ப அந்த ஃபேமிலி முன்னாடியே வச்சு உங்க பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு போன பையன் இப்ப திரும்பவும் வந்து நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். ஆனா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா இந்த நிலைமையிலயும் தன்னை விரும்புறேன்னு சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூடயே இந்த லைஃப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.